Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.3ல 5th question பார்க்க போறோம். question என்னன்னா find all zeros of the polynomial. அதாவது இந்த polynomial கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம solve பண்ணனும். அதாவது polynomial என்ன x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 1 plus 2i and root 3 are two of its zeros. அதாவது ரெண்டு ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 1 root வந்து என்ன 1 plus 2i. இப்போ 1 plus 2i வந்து ஒரு ரூட்னா இப்போ இதோட கான்ஜுகேட் பேர் என்ன 1 minus 2i. ஸோ இது வந்து another root. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம sum of the roots வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ sum of the roots என்ன வரும்? அதாவது 1 plus 2i plus 1 minus 2i. அப்போ plus 2i minus 2i cancel ஆச்சுன்னா மீதி என்ன 1 plus 1 என்ன 2. ஸோ sum of the roots என்ன 2. அடுத்து நம்ம product of the roots வந்து பார்க்கலாம். ஸோ product of the roots. இப்போ product of the roots உங்களுக்கு எப்படி வரும்? அதாவது 1 plus 2i into 1 minus 2i. இப்போ பார்த்தீங்கன்னா அது a plus b into a minus b இருக்கு. அப்போ a square minus b square அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 square minus 2i the whole square. அப்போ என்ன வரும்? 1 square என்ன 1 minus 2i the whole square என்ன வரும்? 4i square. அப்போ 1 minus 4 into i square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 minus 4 into minus 1 என்ன வரும்? plus 4. அப்போ 1 plus 4 என்ன 5. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 5. ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. So substitute பண்ணலாம். அப்போ என்ன வரும்? x square minus sum of the roots என்ன 2. அப்போ 2x plus product of the roots என்ன 5 equal to 0. இப்போ questionல நம்மளுக்கு இன்னொன்று ரூட் கொடுத்துருந்தாங்க. என்ன? root 3. ஸோ இப்போ root 3 வந்து ஒரு ரூட்னா இப்போ another root நம்ம என்ன எழுதலாம்? minus root 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? ரூட் 3 மைனஸ் ரூட் 3 என்ன வரும்? ஆன்சர் வந்து 0. ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 3. ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 என்ன வரும்? மைனஸ் 3. ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன 0. அப்போ 0 இன்ட்டு எக்ஸ் வந்து 0 தான். அடுத்து ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன minus 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 into x square minus 3. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? x square into x square என்ன x power 4. அடுத்து minus 2x into x square என்ன வரும்? minus 2x cube. அடுத்து 5 into x square என்ன வரும்? plus 5x square. அடுத்து minus 3 into x square என்ன வரும்? minus 3x square. அடுத்து minus 3 into minus 2x என்ன வரும்? plus 6x. அடுத்து 5 into minus 3 என்ன? minus 15. அப்போ ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வரும்? x power 4 minus 2x cube plus 5x square minus 3x square என்ன வரும்? plus 2x square. அடுத்து plus 6 minus 15. இப்போ கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷனை இந்த ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? x power 6. ஸோ இதை x power 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? x square. அப்போது இங்கே x square அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன வரும்? x power 4 into x square வந்து x power 6. அடுத்து மைனஸ் 2x cube into x square என்ன வரும்? மைனஸ் 2x power 5. அடுத்து ப்ளஸ் 2x square into x square அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 2x power 4. அடுத்து 6x into x square என்ன வரும்? 6x cube. அடுத்து மைனஸ் 15 into x square என்ன வரும்? மைனஸ் 15x square. இப்போ வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? x power 6 மைனஸ் x power 6 0 தான். minus 3x power 5 இங்கே plus 2x power 5 அப்போ என்ன வரும்? minus x power 5. அடுத்து minus 5x power 4 minus 2x power 4 என்ன வரும்? minus 7x power 4. அடுத்து 22x cube minus 6x cube என்ன வரும்? plus 16x cube.
அடுத்து மைனஸ் 39x ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஸ்கொயர் அப்போ என்ன வரும் மைனஸ் 24x ஸ்கொயர். இப்போது மைனஸ் 39x ப்ளஸ் 135 நம்ம கீழே கொண்டு வரலாம். இப்போ அடுத்து மைனஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே மேலே மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் பவர் 5. அடுத்து மைனஸ் 2x கியூப் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் அப்போ என்ன வரும் ப்ளஸ் 2x பவர் 4. அடுத்து 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் 2x கியூப். அடுத்து 6x இன்ட்டு மைனஸ் எக்ஸ் அப்போ என்ன வரும் மைனஸ் 6x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 15 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும் ப்ளஸ் 15x. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 ஸோ இது வந்து 0 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் 7x பவர் 4 மைனஸ் 2x பவர் 4 என்ன வரும் மைனஸ் 9x பவர் 4. அடுத்து 16x கியூப் ப்ளஸ் 2x கியூப் என்ன வரும் ப்ளஸ் 18x கியூப். அடுத்து மைனஸ் 24x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர் அப்போ என்ன வரும் மைனஸ் 18x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 39x மைனஸ் 15x என்ன வரும் மைனஸ் 54x. இப்போ அடுத்து இந்த 135 இந்த டேர்மை வந்து நம்ம கீழே கொண்டு வரலாம். இப்போ அடுத்து மைனஸ் 9x பவர் 4 ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் பவர் 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் மைனஸ் 9 தான் வருமா. ஸோ இங்கே மைனஸ் 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும் மைனஸ் 9x பவர் 4. அடுத்து மைனஸ் 2x கியூப் இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும் ப்ளஸ் 18x கியூப். அடுத்து 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும் மைனஸ் 18x ஸ்கொயர். அடுத்து 6x இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும் மைனஸ் 54x. அடுத்து மைனஸ் 15 இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும் ப்ளஸ் 135. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. அதாவது கொடுத்த ஈக்குவேஷன் அதாவது எக்ஸ் பவர் 6 மைனஸ் 3x பவர் 5 மைனஸ் 5x பவர் 4 ப்ளஸ் 22x கியூப் மைனஸ் 39x ஸ்கொயர் மைனஸ் 39x ப்ளஸ் 135. இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 15 இன்டூ இப்போ கண்டுபிடிச்ச கோஷன்ட் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுவும் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ இது மூலமாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன அதாவது a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு மைனஸ் 1 அதே மாதிரி c ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் x ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ என்ன இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் அதாவது மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ என்ன 1 இன்டூ சியோட வேல்யூ என்ன மைனஸ் 9 பை 2 இன்டூ ஏயோட வேல்யூ என்ன 1. அப்போது மைனஸ் இன்டூ மைனஸ் 1 என்ன வரும் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன 1 மைனஸ் 4 இன்டூ 1 என்ன மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 9 என்ன வரும் ப்ளஸ் 36 பை 2 இன்டூ 1 என்ன 2. அப்போ என்ன வரும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 36 என்ன 37 பை 2. ஸோ இப்போ ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 ப்ளஸ் ரூட் 37 பை 2 அதே மாதிரி 1 மைனஸ் ரூட் 37 பை 2. ஸோ இப்போ இங்கே 2 ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம 4 ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அதாவது 1 ப்ளஸ் 2i அதே மாதிரி 1 மைனஸ் 2i அதே மாதிரி ரூட் 3 அண்ட் மைனஸ் ரூட் 3. ஸோ இது கூட மீதி இருக்க இந்த 2 ரூட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 1 ப்ளஸ் ரூட் 37 பை 2 அதே மாதிரி 1 மைனஸ் ரூட் 37 பை 2. ஸோ வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் என்ன 6. அப்போது உங்களுக்கு 6 ரூட்ஸ் வந்து கிடைக்கணுமா. ஸோ 6 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர்.